கோவையில் தனியார் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் முதலாம் ஆண்டு படித்து வந்த மாணவி மருத்துவமனையில் இருந்து குதித்து தற்கொலை செய்து கொண்ட விவகாரம் பூதாகரமாக வெடித்துள்ளது. இதில் கல்லூரியில் முதல்வர் உட்பட ஆசிரியர்களிடம் போலீசார் விசாரணை நடத்த வேண்டும் என்றும் முதல்வர் மற்றும் 2 ஆசிரியர்களை கைது செய்ய வேண்டும் என்றும் சக மாணவ மாணவியரும் பெற்றோரும் தெரிவித்துள்ளனர். குறிப்பாக 1500 ரூபாய்க்கு சந்தேகப்பட்டு விசாரித்ததில் இந்த விபரீதம் நடந்தேறியிருப்பதாகவும் மாணவர்கள் தங்களது கொதிப்பை வெளிப்படுத்தியுள்ளனர். அந்த பொண்ணு எடுத்து சென்ற கரெக்டாக ப்ரூஃப் இருக்கா அவங்க கிட்ட 1500 ரூபா எடுத்துட்டு கரெக்டான ப்ரூஃப் இருக்கா? 1 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் விசாரிச்சிருக்காங்க. நாங்கள் காலேஜ் ஹாஸ்டல் வர்றோம், பிளட் தேவைப்படுது. நாங்கள் அங்கே போய் பார்த்தா அந்த பொண்ணு மேலேருந்து கீழே விழுந்துச்சுனாங்க. கோவை நவ இந்தியா பகுதியில் உள்ள தனியார் கல்லூரியில் திருவண்ணாமலையை சேர்ந்த மாணவி ஒருவர் விடுதியில் தங்கி முதலாம் ஆண்டு படித்து வந்தார். இந்த நிலையில் நேற்றைய தினம் மருத்துவமனையின் 4வது தளத்திலிருந்து கீழே குதித்து மாணவி தற்கொலை செய்து கொண்டார். இதனையடுத்து மாணவியின் உடலை மீட்ட போலீசார் கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு உடலை பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர். மாணவியின் தற்கொலைக்கான காரணம் குறித்தும் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கோவை அரசு மருத்துவமனை பிணவரையில் வைக்கப்பட்ட மாணவியின் உடலை காண வந்த மாணவ மாணவிகள் பெற்றோருக்கும் தகவல் தெரிவித்தனர். மருத்துவமனைக்கு வந்த பெற்றோரோ உயிரற்று கிடந்த மகளின் உடலை பார்த்து கதறி அழுதனர். இந்த நிலையில் மாணவி படித்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் 1500 ரூபாய் பணம் காணாமல் போய்விட்டதாகவும் இதுகுறித்து விசாரணை என்ற பெயரில் தனது மகளை அழைத்து விசாரித்தபோது மாடியில் இருந்து குதித்து விட்டதாக மாணவிகள் சொல்வதாக கூறும் பெற்றோர் மருத்துவக் கல்லூரி நிர்வாகத்தின் மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளனர். மகள் இறந்த தகவலை கல்லூரி நிர்வாகம் தங்களிடம் தெரிவிக்கவில்லை என்றும் மாடியில் இருந்து கீழே விழுந்து விட்டார் என்றும் கூறி கிளம்பி வரும் வழியில் இறந்துவிட்டதாக தெரிவித்ததாகவும் பெற்றோர் தெரிவித்துள்ளனர். மருத்துவமனையில் பயிற்சியில் இருக்கும் ஒருவரது 1500 ரூபாய் பணம் காணாமல் போனதற்காக அங்கு படிக்கும் அனைவரிடமும் கல்லூரி நிர்வாகத்தின் சார்பில் விசாரணை மேற்கொண்டதாகவும் அதன் பின்பு மாணவியை தனியாக அழைத்துச் சென்று விசாரித்ததாகவும் மாணவர்கள் கூறியுள்ளனர். அத்தோடு மருத்துவமனை நிர்வாகத்தினர் மாணவ மாணவியரிடம் எப்பொழுதும் வரம்பு மீறித்தான் பேசுவார்கள் என்று கூறும் மாணவர்கள் விசாரணை என்ற பெயரில் மாணவியை தனியாக அழைத்துச் சென்று விசாரணை செய்ததால் அதனால் ஏற்பட்ட மன அழுத்தத்தாலே தற்கொலை செய்து கொண்டதாக கூறுகின்றனர். அத்தோடு மாணவி உயிரிழந்த 3 மணி நேரத்திற்கு பின்னரும் அவரது உடலை மருத்துவமனையிலேயே வைத்திருந்ததாகவும் கல்லூரியின் முதல்வர் மணிமொழி மற்றும் விசாரணையின் பொழுது உடனிருந்த அனைத்து ஆசிரியர்களிடமும் உரிய விசாரணை நடத்த வேண்டும் என்றும் கூறியுள்ளனர். இறந்த மாணவியின் குடும்பத்தினருக்கு 1 கோடி ரூபாய் இழப்பீடு கொடுக்க வேண்டும் என்று கேட்ட நிலையில் மாணவியின் குடும்பத்திற்கு கல்லூரி தரப்பில் இருந்து 5 லட்சம் ரூபாய் மட்டும் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் கல்லூரி முதல்வரை பணி நீக்கம் செய்ய வேண்டும், அவரது உரிமத்தை ரத்து செய்ய வேண்டும், கல்லூரி முதல்வர் மற்றும் 2 ஆசிரியர்களை கைது செய்ய வேண்டும் என்ற கோரிக்கைகளை முன்வைத்து 50க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கையெழுத்திட்டு காவல்துறையிடம் மனு கொடுத்துள்ளனர்.